ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய டே டு டே ரொட்டீன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு vlog மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருந்தது. வெளியில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக இல்லை. ஸோ 2 நாள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈவினிங்கில் வந்து சென்னையில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ கிளைமேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது காலையில். காலை வேளையில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வானம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ரீனிஷான விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மனசு வந்து எதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சீனரி கிடச்சிது அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சதுன்னா நீங்கள் வந்து கட்டாயம் வந்து மார்னிங் எழுந்த உடனே இந்த மாதிரி வந்து பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே இதை பார்த்துட்டு தான் என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து லாக்டவுன் எல்லாம் இல்லை. ஸோ கிளினிக் வந்து போயிட்டுருக்கனால எனக்கு வந்து கிளினிக் வந்து இருக்குது. காலையில் வந்து எழுந்த உடனே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6-6:30 மணி மாதிரி எழுந்துடுவேன். என்ன வேலையாக இருந்தாலும் அந்த டைமுக்கு வந்து முழிப்பு வந்துடும். ஸோ டெய்லி வந்து நம்ம ரொட்டீனில் வந்து எழுந்திருக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடும். எழுந்த உடனே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கிற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து காலி ஆகிடுச்சு பாட்டில், சரி கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இடையில நான் வந்து குட்டி குட்டி டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எழுந்தவொடனே அந்த கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம வந்து வேலை பண்ணுறோம் இல்லையா, கிச்சனில் போய் நம்ம வேலை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து விரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி அந்த குப்பையெல்லாம் அதிலே வந்து விடும். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் பார்த்துட்டு அப்படின்னா வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து இஞ்சிக்கு வந்து டீ வந்து போட்டு சாப்பிடுவோம். ஸோ டெய்லி வந்து இது வந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இஞ்சி வந்து நம்ம வந்து டெய்லி சேர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இருந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே டெய்லி சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இஞ்சி டீ வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நமக்கு காலையில் வந்து ரொம்பவே இதமாக இருக்கும். சூப்பரான ஒரு டீயோட நம்ம வந்து அந்த மார்னிங் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளினிக்கில் வந்து எனக்கு வந்து டைம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் டியூட்டி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். 12 to 5 அந்த மாதிரி ஒர்க் வந்து இருக்குது. கிளினிக் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா 9 to 9 வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து லாக்டவுன் போட்டனால டைம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ரிலாக்ஸாகவே தான் நான் கிளம்புவேன். மற்றபடி பார்த்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து வீடியோலாம் எடுக்க போகிறனால நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டீ குடிக்கிற டைம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்றைய நாளுக்கூட என்னென்ன வேலைகள் வந்து நான் பண்ணுவேனோ அதை வந்து அந்த டீ குடிக்கிற டைமில் வந்து நான் வந்து யோசித்து வச்சுடுவேன். ஸோ ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக பெண்கள் வந்து அந்த டீ குடிக்கிற டைமாவது நமக்கான டைம் அப்படின்னு வந்து ஒதுக்கணும். கட்டாயம் நமக்கு வந்து நம்ம டைம் ஒதுக்கி நம்ம ஒவ்வொரு வேலையை வந்து பண்ணணும். அடுத்தது வந்து காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப யோசனை பெருசாக இருக்கும். ஆனால் என்ன சமைக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 ஹவரில் நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம வந்து சமையலை வந்து முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு, கோஸ் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக கடகடன்னு முடிஞ்சிடும். இது வந்து பார்த்துட்டோம். நம்ம வந்து லெமன் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ லெமன் நம்ம வந்து ஒன்று எடுக்கும்போது ஒரு ₹5 ₹7 அந்த மாதிரி வந்து இப்போ வெயில் டைமில் வந்து நிறைய காசு வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கவரில் வந்து ஒரு ₹20 இந்த கவர் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா, என்ன ஆகுது இதில் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து கலந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றா நம்ம வாங்குறச்ச நம்ம வந்து பார்த்து அழகாக வந்து பொறுக்கி எடுத்து பார்த்து வாங்கலாம். இந்த மாதிரி கவரில் கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த பழம் தான் வேணும் அந்த பழம் வேணும்னு சொல்ல முடியாதுல்ல. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழுகி போனது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து பழுத்தது, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கருப்பாக டாட் இருக்கிற மாதிரியான எலுமிச்சை பழம் எல்லாமே அதில் வந்து கலந்து வருது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த பழம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் வந்து, அதாவது அழுகாமலோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு வந்து நீண்ட நாட்கள் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு குட்டி டிப்ஸ் தான் நம்ம இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இந்த பழம் எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கழுவி வச்சுருந்தேன், அதனால் ஈரமாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு கிளாத்தில் வந்து நான் ஃபுல்லாகவே தொடச்சிக்கிறேன். தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அந்த பழத்தை எல்லாமே தொடச்சிக்கணும். நல்ல பழம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அழுகி போன மாதிரி இருக்கிற பழத்தெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிடலாம். காய் வாட்டத்தில் இருக்கக்கூடிய காயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். லெமன் இருக்குது இல்லையா, அது காய் வாட்டத்தில் இருக்கிறது நமக்கு வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் நம்ம வந்து தொடச்சி வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த
டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் தான் எடுக்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து எலுமிச்சை பழத்துக்கு நம்ம வந்து ரொம்ப துண்டு பேப்பர் சின்ன சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த துண்டு பேப்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த லெமனை வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு பேக் மாதிரி பண்ணிட வேண்டியதான். இந்த பொதிஞ்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து சுற்றி வந்து வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வைக்கிறச்ச பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து லெமன் வந்து கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம தேவைக்கு ஒன்று எடுக்க மாட்டோம், எப்போவுமே 1-2 எடுப்போம் இல்லையா. லெமன் வந்து ஜூஸ் போடுறதா இருந்தாலும் சரி, சாதம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 4-5 எடுப்போம். தனித்தனியாக நம்ம வந்து பேக் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து எடுத்துக்கலாம், நமக்கு எத்தனை தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு வந்து லெமன் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து இன்றைக்கி காலையில் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லெமன் வாங்கி வச்சுருந்தேன், அது வந்து சீக்கிரத்தில் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற வேலையும் பண்ணிட்டு தான் நான் வந்து கிளினிக்கே கிளம்பி போனேன். காலையில் வந்து பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து ஃபோனெல்லாம் எடுக்காமல் இருந்தோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே ஃபோனை போய் எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக அடுத்த வேலையை வந்து பார்த்துடலாம். ஸோ இதான் ஃபுல்லாகவே நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்டீல் பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதிலே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் கூட நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணி வைக்கலாம். அதில் வந்து ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து நம்ம வந்து நீண்ட நாட்கள் வந்து கெடாமல் வந்து பாதுகாக்கலாம். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை வந்து டைரெக்டாக வந்து லிட்டு வச்சு மூடாமல் இதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பறந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிட்டை வச்சு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய பேண்டமிக் டைமில் வந்து ரொம்ப வந்து மன அழுத்தத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கவனிக்க வேண்டாம். நியூஸ் எல்லாம் பார்க்கலாம், ஓரளவு நம்ம வந்து நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து முழுக்க நியூஸே பார்த்துட்டு அதில் வந்து நிறைய பேர் மன அழுத்தத்தில் வந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே மன அழுத்தம், இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறச்சப்போ பார்த்துட்டோன்னா நிறைய விதமான ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வரும். பயமே நமக்கு வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உண்டு பண்ணும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஓரளவு நியூஸ் பாருங்கள். இருந்தாலும் நம்மளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது, ஒரு வேலையில் வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு பிடிச்ச வேலையை நமக்கு பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது. இந்த லாக்டவுனில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் வந்து செய்கிறச்ச பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே நம்ம பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யோசனைகள் வந்து வராது இல்லையா. ஸோ சிந்தனை நம்ம வந்து அதிகமாக சிந்திக்க தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ நம்ம வந்து ஓரளவு வேலையை வந்து நம்ம வேலையில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து வேலை மேலே தான் கவனம் இருக்கும். நம்ம அந்த ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு சின்னதாக தெரியும். நான் வந்து கண்டினியூவாக நான் வந்து வேலை பண்ணுற மாதிரியே தான் என்னை வந்து பார்த்துப்பேன். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக முட்டைக்கோஸ் துருவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நவீன இயந்திரம் கூட சொல்லலாம். அந்த ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். அதில் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குட்டி பொடியாக வந்துடும் முட்டைக்கோஸ், சீக்கிரமாகவே வேலை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். 1 ஹவரில் நான் எல்லா வேலையுமே முடிச்சுடுவேன். இப்போ சொன்னேன்ல குட்டி குட்டியாக கட் பண்ணுறோன்னு, இதிலே வந்து ஆனியன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே அதிலே வந்து அந்த சாப்பர்லேயே போட்டு கட் பண்ணிவிடுவேன். ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வரும். ஸோ ஈஸியாக இருக்கும் வதக்கிறதுக்கெல்லாம். முட்டைக்கோஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லு வந்து வராமல் நம்ம எப்படி சமைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி வந்து இதில் வந்து சீவி வந்து நம்ம போடலாம். இஞ்சி சீவி போடும்போது இந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல்லை வந்து எடுத்துரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி டிப்ஸ் வந்து இதிலே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி வந்து டீக்கெல்லாம் தட்டும்போது இந்த மாதிரி வந்து குட்டி உரலில் வந்து நம்ம வந்து தட்டி போடுறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு சதைச்சா மாதிரி வரும், ஒரு பீஸாகவே இருக்கும் டீக்கு. ஏன்னா கொதிக்க அந்த சாறு வந்து இறங்கிடும். ஆனால் காரக்குழம்புக்கோ இல்லை மற்றபடி நம்ம பேஸ்ட்டு பண்ணுறதுக்கோ இதில் வந்து பேஸ்ட்டே பண்ண முடியாது. ஏன் பார்த்துட்டோன்னா இதில் வந்து துண்டாக தான் நிற்கும் இல்லையா. நம்ம எவ்வளோ தான் போட்டு தட்டினாலும்
துண்டு துண்டாக பீஸாக நிற்கும். அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பேஸ்ட்டாக வேணும். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு போட்டு அரைக்க முடியாது இல்லையா? அதனால ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் வந்து போட்டுக்கலாம். கல் உப்பும் போட்டுக்கலாம், சால்ட்டும் போட்டுக்கலாம். எதுவாக இருந்தாலும் போட்டு நம்ம வந்து இப்படி அரைக்கிறச்ச அந்த தண்ணி வந்து அதில் வரும் இல்லையா? உப்பில் இருக்க தண்ணி பட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து அது கொடுக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப சின்ன அளவு இஞ்சியும் 4 பல்லு பூண்டும் போட்டு அரைக்க முடியாது இல்லையா? ஜாரில் ஓரளவு தான் நமக்கு வரும். ஸோ இந்த அளவு பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்பு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு 2 தட்டு தட்டினா நல்லாவே பேஸ்ட் வந்து கிடச்சிடும். இடையிலே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து லேடிஸ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா வேலை மேலேயே நம்ம இருக்கிறனால நம்மளோட கவனம் நமக்கு பசங்க அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளே நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். ஒரு பாதாமாக இருக்கட்டும், ஒரு பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், நெல்லிக்காவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வரும். இது வந்து உப்பில் போட்டு ஊற வச்ச நெல்லிக்காய். ஸோ நல்லா வந்து சத்துன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஞாபகமே வராது. ஃப்ரிட்ஜில் இருந்து அது அழுகி தான் போகும். ஸோ உப்பில் போட்டு வச்சு நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஞாபகம் வரும். உப்புலையும் போட்டு வைக்கலாம். தேன் பாட்டிலில் கூட நிறைய பேர் போட்டு வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறச்ச ஞாபகம் வரும். காலையில் எடுத்து நம்ம ஒன்று சாப்பிட்டுக்கலாம். நம்மளே நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இல்லையா? ஸோ நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். ஓரளவு உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து குக்கிங்கை வந்து முடிச்சிட்டேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கோஸ் பொரியல் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ஒரு 1 ஹவரில் நான் வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். அரிசி மட்டும் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா டைம் ஆகலை, கிளினிக் போகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கிளம்புறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி நம்ம வந்து ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைஸ் மட்டும் வைக்கல. மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதுக்கு இடையிலே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறதா இருந்தாலும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து வீடு பெருக்கிறது, மற்ற சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு கிச்சனில் மட்டும்தான் என்னோடய வேலை வந்து இருக்கும். ஸோ இப்போ சமைச்சு முடித்த உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து உடனேயே கை மேலே பலன்கிற மாதிரி நம்ம வேலையை முடித்த கையோட இந்த கவுண்டர் டாப்பு, ஸ்டவ், இந்த டைல்ஸ் எல்லாமே நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கிச்சன் நீட்டாகவே இருக்கும். இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம டெய்லியே வாஷ் பண்ணிடலாம். அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறச்ச பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து வீடு வந்து எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். பிசுப்பு அதிகமாக இருக்காது. சில பேர் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி கை வச்சா எடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டிடும். கை வந்து அந்த டைல்ஸில் ஒட்டிடும். அந்த அளவுக்கு பிசுப்பாக வச்சுருப்பாங்க. கேட்டால் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க தான் வாஷ் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம சமைச்சு முடித்தோடனே எப்படி நம்ம சாப்பிட்டோன்னு தட்டை கழுவுற பழக்கம் இருக்குதோ, டீ சாப்பிட்டோன்னா கிளாஸை கழுவுற பழக்கம் இருக்குதோ, அந்த மாதிரி இந்த டைல்ஸ், இந்த ஸ்டவ் எல்லாமே நம்ம வந்து உடனே வந்து கழுவிடலாம். ஸோ கழுவும்போது அந்த கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். இந்த எறும்பு தொல்லை, பூச்சி தொல்லைலாம் கிடையாது. ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து தண்ணி போகிற வசதி இருக்கிறதுனால நல்லா வந்து சோப் போட்டே துடைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி வைப்பர் வச்சு நம்ம வந்து தள்ளும்போது நமக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஈரமாகவே இருக்காது. ரொம்ப நீட்டான கிச்சன் வந்து நமக்கு கிடச்சிடும். இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறச்ச நமக்கு வந்து அது பழக்கமாயிடும். ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம், ரெகுலராக நம்ம ஒரு வேலை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட பழக்கமாயிடும். ஸோ அந்த பழக்கத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்ட வேலையாக தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து மற்றபடி டெய்லி பண்ணுற வேலையாக தான் எனக்கு இதை வந்து பண்ணிவிடுவேன். நான் நைட்டு வாஷ் பண்ணனாலும் இதே மெத்தடில் பண்ணிவிடுவேன். மார்னிங்கில் நம்ம வந்து வேலை முடிச்சதுக்கப்புறமும் சேம் மெத்தடில் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஓரளவு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ சமைச்சது எல்லாமே மேலே கீழே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேடை வந்து ரொம்ப கவுண்டர் டாப்பு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம வந்து அதோட இடத்துல வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்க் வந்து எனக்கு வந்து எல்லோ கலரில் வாட்டர் வரனால ரொம்ப வந்து டர்ட்டாகவே இருக்கும். ஸோ என்ன தான் க்ளீன் பண்ணனாலும் அது வந்து போக மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா எல்லாம் இருக்குது இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபைனல் டச் வந்து கொடுத்துடுவேன். அந்த மாதிரி கொடுக்குறச்ச பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல வாட்டர் வந்து லாஸ்ட்டு வந்து ஊற்றி விட்டுருவேன். ஸோ கீழே வந்து அடிப்பம்பில் அடிக்கிறாங்கல்ல, அந்த தண்ணி ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எல்லோ கலர் இது வந்து போயிடும். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து கிச்சனை வந்து க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துடுவேன். இது எல்லாமே என்னோடய கிச்சனில் பண்ணக்கூடிய டே டு டே டெய்லி பண்ணுற ரொட்டீன் தான். வீடியோக்காக நான் பண்ணலை, டெய்லி இதை நான் பண்ணிவிட்டு நான் என்னோடய வேலைக்கு நான் கிளம்பிடுவேன். இந்த வெசில்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நான் வந்து
அதை அதோட இடத்துல வந்து நான் வந்து வச்சுடுவேன். ஸோ இது வந்து டெய்லி நம்ம பண்ணுறச்ச நமக்கு வந்து பிடிக்காதுன்னு கிடையாது, ரொம்பவே பிடிச்சி இதை வந்து நம்ம பண்ணுறச்ச ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிச்சன்லேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனாகவே இருக்கும், காற்று ரொம்ப நல்லா வரும். அந்த ஜன்னல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஓவரால் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து கிளினிக் கிளம்பிட்டேன். ஸோ ஐடி கார்டெல்லாம் இருக்கிறனால ஈஸியாக வந்து விட்டுடுறாங்க, எங்கே போனாலும் போலீஸு. ஸோ ரொம்ப போகிற சிக்னல் எல்லாமே நிப்பாட்டி ஐடி கார்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் கேட்டு தான் அனுப்புகிறாங்க. ஸோ நான் கிளம்பிட்டு போயிட்டு கிளினிக் எல்லா லெவலையும் முடிச்சிட்டேங்க. ஸோ கிளினிக்லேருந்து கிளம்புறச்ச பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அறிவிப்பு வந்தது இல்லையா ஈவினிங்கில். என்ன அறிவிப்பு அப்படின்னா, நான் நேற்று எடுத்தேன் இல்லையா வீடியோ. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வந்து பஸ் எல்லாம் விட்டுட்டு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க நம்பவே முடியல. எனக்கு வந்து சொல்கிறது எனக்கு சிரிப்பாக தான் வருது. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க. அங்கே உட்காந்து ஆஃபீஸில் கிளினிக்கில் உட்காந்து நான் பார்க்குறச்ச அந்த வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அறிவிப்பு வந்த ஒரு 20 நிமிஷத்தில் ரோடு ஃபுல்லாக கூட்டம், ஊருக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நானே சொல்லிகிட்டு இருந்தேன், அதாவது பேக் எடுத்து கேட்டுக்கிட்டே வச்சுட்டு நின்ன மாதிரி அறிவிப்பு வந்த உடனே கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு க்ரௌடு பாருங்கள். ஸோ ரிட்டன் நான் போகிறச்ச பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு டிராஃபிக்கு, எல்லா சிக்னல்லையும் நின்று தான் நான் போனேன். இந்த 1 வீக் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்த மாதிரி இருந்தது. இப்போ போகும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, எல்லா ஷாப்லேயும் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கவனமாக போங்க. கட்டாயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வெளியே போங்க. 2 மாஸ்க் போட்டுட்டு கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு பொது இடத்துக்கு போகும்போது ரொம்ப பாதுகாப்போடு நீங்கள் போங்க. பார்த்த உடனே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயமே வந்துடுச்சு. தைரியமாக இருந்தவங்களுக்கு கூட பயம் வந்துடும் இந்த கூட்டத்தை பார்த்தா. அந்த மாதிரி வந்து எல்லோரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்டோ எல்லாமே கிளம்பிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.